والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையனுமாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு அனைத்து புகழும் உண்டாகட்டுமாக. மக்கத்து ரோஜா மதினத்து ராஜா நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், சன்மார்க்க தொண்டர்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், உலமாக்கள், சுஹதாக்கள், வலிமார்கள், இறைநேசர்கள், குறிப்பாக இந்த இரவிலே புனிதமான லைலத்துல் கத்ருடைய இரவிலே தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹ், மலாயிக்மார்களும் மலக்குகளுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீதும் ஜின்களின் மீதும் நம்மின் மீதும் அல்லாஹ்வுடைய வற்றா கிருபை என்றென்றும் குன்றி நிலவட்டுமாக. அல்லாஹ் தஆலா எத்தனையோ சமுதாயத்தை இந்த உலகத்தில் படைத்திருக்கிறான். 1,24,000 நபிமார்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சையதுல் முர்சலீன், நபிமார்களுக்கெல்லாம் தலைவராகும், படைப்பினத்துக்கெல்லாம் தலைவராகும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேர்ந்தெடுத்து பல நபிமார்கள் எல்லாம் கேட்ட துஆ, யா அல்லாஹ், பிந்தி ஒரு சமூகம் வருமே, உம்மத்தே முஹம்மதியா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமூகம். ஏனென்று சொன்னால் இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமூகம் தான் முதலாவதாக சொர்க்கத்திற்குள் நுழைவார்கள். அப்படிப்பட்ட உம்மத்தே முஹம்மதியாவில் நானும் ஒரு ஆளாக இருக்க வேண்டும் என்று பல நபிமார்கள் துஆ கேட்டார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ கேட்கிறார்கள், நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ கேட்கிறார்கள். எல்லா நபிமார்களும் கேட்ட துஆ இந்த துஆ. ஆனால் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மட்டும்தான் இந்த துஆ கபூலாக்கப்பட்டது. இந்த உலகத்தில் அவர்கள் உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள். மீண்டும் இந்த உலகத்திற்கு வரும்போது ஒரு உம்மத்தே முஹம்மதியா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமூகத்தில் ஒரு நபராகத்தான் வருவார்களே தவிர நபியாக அல்ல. ஏனென்று சொன்னால் அவர்கள் கேட்ட துஆ உம்மத்தே முஹம்மதியா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமூகத்தில் ஒரு நபராக நான் இருக்க வேண்டும் என்று துஆ கேட்டார்கள். அவர்களுடைய துஆவை அல்லாஹ் கபூல் செய்து கொண்டான். அதனால தான் இன்னும் மதீனத்துல் முனவ்வராவிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அடக்கஸ்தலத்திற்கும், அதே போன்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களுடைய அடக்கஸ்தலம், உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்களுடைய அடக்கஸ்தலத்திற்கு பக்கத்துல ஒரு அடக்கஸ்தலம் விட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. யாருக்காக? நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்காக. எப்படிப்பட்டவர்களாக? உம்மத்தே முஹம்மதியா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தில் ஒரு நபராக அங்கு அடக்கம் செய்யப்படுவாங்க, நபியாக. பல நபிமார்கள் கேட்ட அற்புதமான அந்த துஆவை எந்த விதமான துஆவும் இல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துஆவினால், நம்முடைய முன்னோர்களுடைய துஆவினால், நல்லோர்களுடைய துஆவினால் அல்லாஹ் இந்த சமூகத்தில் நம்மையெல்லாம் பிறக்க வைத்து ஈமான்தாரியாக ஆக்கி, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய இறை தூதராக இருக்கிறார்கள் என்று சொல்ல வைத்து நம்மையெல்லாம் இந்த அளவிற்கு அல்லாஹ் கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ்விற்கு அதிகம் அதிகம் நாம் நன்றி செலுத்துவதற்கு நாம் கடமை பெற்றிருக்கிறோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், கலீலம்மா தஷ்குரூன், நன்றி செலுத்துறவங்க ரொம்ப கம்மி அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். எப்படி சொல்றான்? கலீலம்மா தஷ்குரூன், கலீலம்மா தஷ்குரூன். அநேக இடங்களிலே திருக்குர்ஆனுடைய பல இடங்களில் பார்க்கப்படக்கூடிய ஒரு வசனம் என்னவென்று சொன்னால், கலீலம்மா தஷ்குரூன், நன்றி செலுத்துவர்கள் மிகவும் கம்மியானவர்கள். வவ்வாலுடைய படைப்பு இருக்கு, இந்த வவ்வாலுடைய படைப்பு அங்கும் இங்குமாக உலாத்தி கொண்டு பறந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த படைப்பை எடுத்து பாருங்கள். அது சாப்பிடக்கூடிய பகுதியும் ஒரு பகுதி, தன் கழிவுகளை வெளியேற்றக்கூடிய பகுதியும் ஒரே பகுதி, ரெண்டும் ஒரு பகுதி. ஆனால் அல்லாஹ் தஆலா இந்த மனித சமுதாயத்தில் நம்மை எல்லாம் சிறப்பாக்கி வைத்து பார்ப்பதற்கு 2 கண்களும், கேட்பதற்கு 2 காதுகளும், என்னங்க, உணவு உண்ணுவதற்கும் நல்ல விஷயங்களையும் பயன்படுத்துவதற்கு அல்லாஹ் தஆலா நம்முடைய வாயையும் கொடுத்து, நம்முடைய உடலையும் கொடுத்து, சிந்திக்க முடியாத அளவிற்கு, மனிதனும் சிந்திக்க முடியாத அளவிற்கு
தன்னுடைய மண்டையிலே, தன்னுடைய தலையிலே வைத்திருக்கக்கூடிய அந்த நரம்புகள், இதையெல்லாம் பற்றி நாம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் நாம் இறைவனுக்கு, அல்லாஹ்விற்கு அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும். அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய இரவனுடைய வணக்கத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தக்பீர் கட்டிவிட்டார்கள் என்று சொன்னால் காலினுடைய பாதம் வீங்கக்கூடிய அளவிற்கு தொழுகுவார்களாம். ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் பார்ப்பார்கள், முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நீங்கள் எதற்காக இப்படி தொழுகிறீர்கள்? உங்களுடைய கால்கள் எல்லாம் வீங்கி போகின்றது, அந்த அளவுக்கு நீங்கள் தொழுகிறீர்களே என்பதாக கேட்கப்படும் போது அவர்கள் சொல்வார்கள், நான் அல்லாஹ்வுடைய அடியானாக இருக்க வேண்டாமா, அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக நான் ஆக வேண்டாமா என்று கேட்டார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உலகத்திலேயே முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவங்க யாருங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க அந்த அளவிற்கு தன்னுடைய வணக்கத்திலும் தன்னுடைய ஈடுபாடிலும் இருந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நமக்கு நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்ன? பொதுவாக எல்லா சமுதாயத்திற்கும் கிடைக்கப்பெறாத ஒரு அற்புதமான ஒரு பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. ரெண்டு விஷயம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, மற்ற சமுதாயத்திற்கு அல்லாஹ் தஆலா நீண்ட ஆயுளை கொடுத்தார். 1000 வருஷம் வாழ்ந்தாங்க, 3000 வருஷம் வாழ்ந்தவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் நம்முடைய உம்மத்தை பார்த்தோம் என்று சொன்னால் 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட காலத்தில் உள்ளவர்கள் மட்டும்தான் இருப்பார். மிஞ்சி போனா என்னங்க, ஏதாவது ஒரு கோடியில ஒருத்தர் என்னங்க 100 120 வயசுல வாழ்ந்தவர் அப்படின்னு சொல்லி நம்முடைய தலைமுறைகளில் பேசக்கூடிய தருணம் இருக்குமே தவிர எல்லோருடைய வாழ்க்கையும் இந்த 60 70. இது யார் சொன்னது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது. இந்த 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட காலத்தில் எத்தனை லைலத்துல் கத்ருடைய இரவு வருகிறது? ஒரு 50 லைலத்துல் கத்ருடைய இரவுன்னு வச்சுக்கோங்க, எத்தனை வருஷம் ஆச்சு? 1000 மாதங்களை விட சிறந்தது. 1000 மாதம் மட்டும் சொல்லல, 1000 மாதத்தை விட சிறந்தது. 1000 மாதம்னே வைங்க, 83 வருஷம். ஒரு இரவு எத்தனை வருஷத்துக்கு சமங்க? 83 வருஷம். நம்ம பாபா, நம்முடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ஆயுசை எல்லாம் தாண்டி நம்மளுடைய அமல்கள் பிரதிபலிப்பாக காட்டப்படுகிறது. ஒரு மனிதன் 50 லைலத்துல் கத்ரை அடைந்து விட்டார். அதனால தான் அந்த இரவு மிகவும் ஒரு பாக்கியமான இரவு என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படிப்பட்ட இரவு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதற்காக நம்ம இடத்துல வந்தாங்க. இதுதான் அந்த இரவு, இதுதான் லைலத்துல் கத்ருடைய இரவு என்று சொல்லிக் கொண்டு வரும்போது 2 சஹாபாக்கள் சண்டையிடக்கூடிய காட்சியை பார்த்தாங்க. எனக்கு மறக்கடிக்கப்பட்டு விட்டது உங்களுடைய சண்டையின் காரணமாக. புனிதமான அந்த லைலத்துல் கத்ருடைய இரவு உங்களுடைய சண்டை சச்சரவின் மூலமாக, உங்களுடைய விவாதத்தின் மூலமாக எனக்கு மறக்கடிக்கப்பட்டு விட்டது. பிந்திய பத்தியிலே ஒற்றைப்படையாக நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் இதுதான் லைலத்துல் கத்ர், 27 தான் லைலத்துல் கத்ர்னு இன்னைக்கு சொல்லியிருந்தா என்னங்க, யாரும் 5 வக்து தொழுதிருக்க மாட்டோம், யாரும் நோன்பு வச்சிருக்க மாட்டோம், யாரும் எந்த அமலும் செய்யாம இந்த ஒரு நாளில் மட்டும் நாம் அமல் செய்வதற்கு தயாராக இருப்போம். இது மறக்கடிக்கப்பட்டதற்கும் ஒரு நல்ல விஷயமும் இருக்கிறது. அதே நேரத்தில் பல சஹாபாக்கள் நம்மை ஆர்வம் ஊட்டி நம்ம இடத்துல சில விஷயங்களை பகிர்கிறார்கள். உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு, இப்படிப்பட்ட சஹாபி தெரியுமா? உம்முல் காரி, காரிகளுக்கெல்லாம் தலைவர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திருக்குர்ஆனிலே லம் யகுனில் லதீன கஃபரு என்ற அமியத்தில் வரும்ல அந்த திருக்குர்ஆனுடைய வசனம் இறக்கி அருளப்படும் போது இது இந்த சூறாவை இந்த சஹாபியிடம் ஓதி காட்டுங்கள், நீங்கள் ஓதுவது சரியா என்பதை அவர்கள் சொல்லட்டும் என்று சொல்லி ஒரு அற்புதமான ஒரு சஹாபியை காமித்தார்களே, அப்படிப்பட்ட சஹாபி தான் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு. அங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல வந்து லம் யகுனில் லதீன கஃபருங்கிற ஆயத்தை ஓதி காட்டுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு கேக்குறாங்க, இந்த ஆயத்தை எதற்காக என்னிடத்துல ஓதி காட்டுகிறீர்கள்? அல்லாஹ் உங்களிடத்துல ஓதி காட்ட சொன்னான். அப்ப திரும்பி கேட்டாங்க, அல்லாஹு சம்மானி, என்னுடைய பேரை அல்லாஹ் சொன்னானா? உபய் இப்னு கஅப் என்னுடைய பெயரை சொன்னான், அல்லாஹ் என்ன சத்தியமாக உங்களுடைய பெயரை சொன்னான். அப்ப அப்படிப்பட்ட அற்புதமான சஹாபி, பல காரிகளுக்கெல்லாம் தலைவர். உம்முல் காரிங்கிறது சாதாரணப்பட்ட விஷயம் அல்ல. அந்த காரிகள் திருக்குர்ஆனை 7 விதமாக ஓத முடியும், திருக்குர்ஆனுடைய அந்த அற்புதத்தை அழகான முறையிலே எடுத்துரைக்க முடியும். அப்படிப்பட்ட காரிகளுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ் மீது சத்தியமிட்டு சொல்கிறார்கள், புனிதமான அந்த லைலத்துல் கத்ருடைய இரவு இருக்கிறதே அது 27 தான் அப்படின்னு சொல்றாங்க.
27 வல்லாஹி 27 தான் அல்லாஹ் மீது சத்தியமாக என்பதாக சொல்கிறார். ஒரு சஹாபி சத்தியம் என்று சொல்றாங்க. அந்த சஹாபி எப்படிப்பட்ட சஹாபி என்பதையும் பற்றி நம்ம என்ன பண்றோம் சொல்றோம். இதே சஹாபி தான் அல்லாஹ் மீது சத்தியம் என்று சொன்னார்கள். ஒரு கடற்கரையில் நான் அமர்ந்திருந்தேன். அந்த கடற்கரையில் அமர்ந்திருக்கும் போது அந்த தண்ணீரை எடுத்து நான் பருகினேன். அந்த தண்ணீர் மிகவும் மதுரமாக இருந்தது. அந்த நாள் 27ஆக இருந்தது. அதுதான் லைலத்துல் கத்ர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லவா, அந்த கடலுடைய தண்ணீரும் மதுரமான முறையிலே மாறிவிடும். அது மட்டுமல்ல, அன்றைய சுபஹனுடைய அந்த சூரியனுடைய அதாவது உதிப்பது எப்படி இருக்கும் என்று சொன்னால், மிகவும் ஒரு அடர்ந்த நிலையில் இல்லாமல் சூரியனுடைய மிளிர் மிகவும் கம்மியானதாக இருக்கும். அதனுடைய வெளிச்சம் ரொம்ப அதிகமாக இல்லாமல் மிகவும் இலகுவான முறையிலே தன்னுடைய சூரியனுடைய அந்த வெப்பத்தை வெளிப்படுத்தும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதையெல்லாம் இந்த 27 தான் நான் அனுபவித்தேன் என்பதாக அல்லாஹ்வின் சத்தியம் யார் சொல்றார்? உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றார். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு போய் கேட்டாங்க. யாருங்க? இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சஹாபி தெரியுங்களா? மார்க்கத்தினுடைய மாமேதை. அவரிடத்தில் திருக்குர்ஆனுடைய வசனங்கள் ஓதி காட்டப்பட்டது, சொல்லப்பட்டது என்று சொன்னால் ஒரே மாத்திரத்தில் மனப்பாடம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான சஹாபி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு. சூரத்துல் அன்ஆம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஜுஸுனுடைய அளவுக்கு ஒரு வகி இறக்கப்பட்டுச்சு. ஒரு தடவை ஒரே மூச்சில் இறக்கப்பட்டுச்சு சூரத்துல் அன்ஆம். அப்ப அந்த சூரத்துல் அன்ஆம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவரிடத்துல போய் கேட்கப்பட்டுச்சு. கேட்டுட்டு அந்த வகியை கேட்டுட்டு தன் சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஓதி காட்டும் போது எல்லாரும் கேட்டுட்டு உட்கார்ந்து இருந்தாங்க. முன்னாடி இருந்த இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவங்க கேட்டுட்டு, யா ரசூலுல்லாஹ், இந்த சூராவுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டாங்க. இது சூரத்துல் அன்ஆம். இது என்ன கால்நடைகளை பற்றி ஒரு சூரா. இது இவ்வளவு பெருசா இருக்குமான்னு கேட்டாங்க. ஆமாப்பா, இவ்வளவு பெருசா இருக்கும், ரொம்ப பெரிய சூரா. ஒரே மூச்சில இறக்கப்பட்டுச்சு. இப்ப இன்னா ஆத்தைனாக்கல் கௌசர் ஃபஸல்லி ரப்பிக வன்ஹர் இன்ன ஷானியக ஹுவல் அப்தர்னு ஓதுறோம்ல, இதுல வெறும் இன்னா ஆத்தைனாக்கல் கௌசர் அப்படிங்கிறது மட்டும் இறக்கப்பட்டு அதுக்கு அடுத்து வரக்கூடிய அந்த விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் 2-3 நாள் கழிச்சு இறக்கப்பட்டிருக்கும். ஆனா இது அப்படி இல்லை. சூரத்துல் அன்ஆம் கிட்டத்தட்ட ஒரு ஜுஸுனுடைய அளவுக்கு மிக நீளமாக ஓதப்பட்டது. அத இப்போதுதான் யார்கிட்ட இருந்து கேட்டு வந்திருக்காங்க? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட இருந்து அந்த வஹியை கேட்டு வந்திருக்காங்க. வந்து ஓதி காட்டுறாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒன்று ஓதி காட்டப்படுதோ அவங்க எதை மறக்க மாட்டாங்க? அந்த திருக்குர்ஆனுடைய விஷயத்தை மறக்க மாட்டாங்க. சஹாபாக்களுக்கு ஓதி காட்டும் போது இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவங்க எந்திரிச்சு கேட்டுட்டு, யார் சொல்றதை நான் ஓதி காட்டட்டுமா அப்படின்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் ஆச்சரியத்தோட கேட்கிறாங்க, பார்க்கிறாங்க, ஆச்சரியத்தோட பார்க்கிறாங்க. இப்போதுதானே இறக்கப்பட்டது, சற்று முன் இறக்கப்பட்டது வகை, இப்போதுதான் இறக்கப்பட்டது. இந்த மாத்திரத்திலே கேட்டுவிட்டு அப்படியே நான் ஓதி காட்டுன்னு சொல்லிட்டு இப்படி வலது பக்கமா திரும்பி நின்றுட்டு என்னங்க அல்ஹம்துலில்லாஹ்னு ஆரம்பிச்சாங்க. பாருங்க, சூரா ஃபுல்லா ஓதி முடிச்சாங்க. 3/4 மணி நேரத்தில் என்ன பண்ணி முடிச்சாங்க? ஓதி முடிச்சாங்க. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சஹாபி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் மார்க்கத்தினுடைய மேதை. அப்படிப்பட்ட அந்த சஹாபியும் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு என்னங்க 27 தான் என்பதாக கூறியிருக்கிறார்கள் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு இரவு. ஆனா சில சஹாபாக்கள் எப்படி அறிவிக்கிறார்கள் என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வணக்க வழிபாடுகள்ல, அதாவது வணக்க வழிபாடுகள்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது இரவுடைய நேரத்தில் சுணக்கமான முறையிலே இந்த ரமதானுடைய காலகட்டத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கும் போது ஒரு கனவை காணுகிறார்கள். அந்த கனவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லைலத்துல் கத்ர் நான் இருப்பதை போன்று கனவு கண்டேன். அந்த கனவில் என்னங்க ஃபஜ்ரினுடைய தொழுகையினுடைய நேரத்திலே நான் சுஜூது செய்யும் போது என்னுடைய தலையில் என்ன இருக்குதுங்க? சேரும் சகதியுமாக இருக்கிறது. அந்த மண்கள் ஒட்டிய தருணத்தில் இருக்கிறது, மழை பெய்திருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த கனவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொன்னாங்க. அப்ப அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அவர்கள் சொல்றாங்க, இது சரியா அந்த சுபஹனுடைய தருணம் இதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்க பார்த்தது எப்ப அப்படின்னா பிற 21 என்னங்க புனிதமான அந்த பிந்திய பத்திர 21 இதே மாதிரி பார்த்தோம். 23லையும் இதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தோம். 21 இருக்கலாம் அல்லது 23ஆகவும் இருக்கலாம்னு யார் சொல்றாங்க? அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள். அநேகமான நிறைய சஹாபாக்கள் என்னங்க நிறைய கருத்துகள் நிறைய மேலோங்கி இருப்பது புனிதமான இந்த லைலத்துல் கத்ர்
தான். அதனால தான் அல்லாஹ் தஆலா லைலத்துல் கத்ரினுடைய அந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னு சொன்னா 9 வேர்டு இருக்குது. எத்தனை வேர்டு இருக்குங்க? 9 வார்த்தை இருக்குது. லைலத்துல் கத்ர் அப்படிங்கறத எண்ணி பார்த்தீங்கன்னா 9 வார்த்தை இருக்குது. எத்தனை தடவை வருதுன்னு பாருங்க. இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். 3 முறை லைலத்துல் கத்ர் வருது. அப்ப அல்லாஹ் சொல்றான், இந்த திருக்குர்ஆனை நம்ம எதில இறக்கி வச்சோம்? அந்த லைலத்துல் கத்ர்ல தான் இறக்கி வைத்தோம். இந்த லைலத்துல் கத்ரை பற்றி நீங்கள் அறிவீர்களா அப்படின்னு சொல்லி 3 முறை அல்லாஹ் தஆலா கேட்கிறான். அந்த 3 முறையிலும் வருவதை நாம் எண்ணி பார்த்தோம் என்று சொன்னால் கூட 9 எத்தனைங்க? 27. அப்ப புனிதமான லைலத்துல் கத்ர் 27 தான். ஏனென்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்கள், அநேக சஹாபாக்கள் இதற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள், சத்தியமிட்டும் சொல்லியிருக்கிறார்கள். பல இமாம்களுடைய கூற்றும் இப்படித்தான் இருக்கிறது. அப்ப அப்படிப்பட்ட இந்த புனிதமான லைலத்துல் கத்ரினுடைய இரவுல யார் வர்றாங்க? இதுவரைக்கும் வராதவர்கள் எல்லாம் இந்த லைலத்துல் கத்ரினுடைய இரவிலே இறங்குகிறார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா. மலாயிகத்துமார்களும் அவர்களை தொடர்ந்து ரூஹ், அதாவது யாருங்க? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட கேட்கப்பட்டுச்சு, அல்லாஹ் இந்த உம்மத்தின் காரணமாகத்தான், உம்மத்தை முஹம்மதியா என்று சொல்லக்கூடிய இந்த உம்மத்தின் காரணமாகத்தான் என்னுடைய பெயர் ரூஹ் என்று மாற்றினார். அது வரைக்கும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுக்கு என்ன பேருங்க? ஜிப்ரீல் அப்படிங்கிறது தான் பேர். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை பத்தி தெரிஞ்சுக்கோமா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மலக்குகளுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட கேட்கப்பட்டுச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஜிப்ரீலே உங்களுடைய வயது என்ன அப்படின்னு கேட்டாங்க. என்னங்க, இத்தனை ஆண்டு ஆழமாக வருகிறீர்கள், இவ்வளவு தடவை வருகிறீர்கள், வஹீனுடைய விஷயத்தை இறக்கி வைக்கிறீங்க, உங்களுடைய வயசு என்ன அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு வயது என்று ஒன்றுமில்லை, ஆனால் 83,000 வருடத்திற்கு ஒரு முறை ஒரு நட்சத்திரம் உருவாகும். அந்த நட்சத்திரத்தை சுமார் 83,000 ஆண்டுகளை தாண்டி நான் பார்த்து விட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் என்று சத்தியமிட்டு சொல்கிறேன், அல்லாஹ் என்னை படைப்பதற்கு முன்னால், உங்களை எல்லாம் படைப்பதற்கு முன்பதாகவே என்னை படைத்து விட்டான், அந்த நட்சத்திரம் நான் தான் அப்படின்னு சொன்னாங்க. இது யாரு சொன்னது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல்லாஹ் மீது சத்தியமிட்டு சொன்னாங்க, எந்த நட்சத்திரத்தை, எந்த நூரை நீங்கள் பார்த்தீர்களோ அது நான் தான் என்பதாக சொன்னாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா வானம், பூமி, இந்த உலகத்துள்ளான எல்லாவற்றையும் படைக்கிறதுக்கு முன்னாடி யாரை படைச்சிட்டாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நூர், தன்னுடைய நூர்ல இருந்து அல்லாஹ் படைச்சிட்டான். அதுக்கடுத்து மனித உருவத்துல யாருங்க? மனித உருவத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அதுக்கடுத்து அவங்களுடைய ரூஹ் என்ற அடிப்படையில் பார்த்தோம் என்று சொன்னால், நூர் என்ற அடிப்படையில் பார்த்தோம் என்று சொன்னால் யார் முந்திட்டாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அப்படிப்பட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சாதாரணமா இறங்க மாட்டாங்க. நிறைய தடவையில ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாங்க? இறங்குறாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தாயாருடைய விஷயத்துல இறங்குனாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயாருடைய விஷயத்துல இறங்குனாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய எல்லா விஷயத்திலையும் வஹி இறக்கிறதுக்குலாம் இறங்கிட்டு வருவாங்க. ஒரு தடவை வஹி இறங்குவது ஒரு கொஞ்ச நாளாக நிப்பாட்டப்பட்டது, பல நாட்களாக வரவே இல்லை. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஜிப்ரீல், என்ன உங்களுடைய வருகை குறைந்து விட்டது? யார் கேட்கிறா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஜிப்ரீலே உங்களுடைய வருகை குறைந்து விட்டது அப்படின்னு கேட்டாங்க. அப்ப ஜிப்ரீல் சொன்னாங்க, உங்களை பார்க்க வேண்டிய முஹப்பத், உங்களை பார்க்க வேண்டிய அன்பு என் மீது இருந்தாலும் அல்லாஹ்வுடைய உத்தரவு இல்லாமல் நான் இங்கு இறங்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா என்ன? அல்லாஹ்வுடைய உத்தரவு இருந்தால் தான் இங்க இறங்குவாங்க. அப்படிப்பட்ட உத்தரவு ஒவ்வொரு வருடத்தினுடைய லைலத்துல் கத்ருடைய இரவிலும் யார் இறங்கணும்னு உத்தரவு இருக்குங்க? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறங்குவதாக உத்தரவு இருக்கிறது. அதனால தான் அவங்க இந்த ஆயத்தை சொன்னாங்க, வமா தனஸ்ஸலு இல்லா பி அம்ரி ரப்பிஹி, அல்லாஹ்வுடைய கட்டளையை தவிர நாங்கள் இறங்க முடியாது, அல்லாஹ் கட்டளை இட்டாதான் நாங்கள் இறங்க முடியும். அப்ப அப்படிப்பட்ட அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க இந்த இரவுல இறங்குறாங்க. இதுல மலாயிகத்துமார்கள் இறங்குறாங்க. இதெல்லாம் யாருக்காக இறங்குறாங்க அப்படின்னு சொன்னா, நம்முடைய துஆவிற்கு ஆமீன் சொல்வதற்காக, நம்முடைய ஒவ்வொரு துஆவிற்கும் ஆமீன் சொல்வதற்காக இறங்குறாங்க. ஒரு அடியானுடைய துஆ அழுது கேட்கிற அல்லாஹ் இடத்துல இந்த புனிதமான லைலத்துல் கத்ர்ல அதாவது அழுது கேட்கிறான். அவனுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வருது, தனிமையில உட்கார்ந்து கேட்கிறான். அந்த தனிமையில் கேட்க
துஆ இருக்கிறது, அந்த துஆவுடைய பிரதிபலன் அல்லாஹ்விடத்திலே மிகவும் வெகுமதி உடையது. அந்த கண்ணீருக்கு மிகவும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. அந்த கண்ணீரை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தனிமையில உட்கார்ந்து ஒருத்தர் இஸ்திக்பார் ஓதுறாரு, அஸ்தக்ஃபிருல்லாஹ் ஓதுறாரு, அதன் மூலமாக தன்னுடைய பாவத்தை நினைத்து நினைத்து வருந்தி கண்ணீர் வடித்து விட்டால் அந்த ஒரு சொட்டு கண்ணீர் இருக்கிறது, கறந்த பால் எப்படி மடுவுக்கு மீளாகும், அதை நம்ம கறக்குறாங்க பாருங்க, அது திரும்பி எப்படி அதுல மீளாகும், அது மாதிரி அல்லாஹ் தஆலா அவர் நரகத்துல வந்து மீட்ட மாட்டான், நரகத்துல அல்லாஹ் சேர்த்துற மாட்டான், அவரை ஒருபோதும் அல்லாஹ் தஆலா அவருக்கு நரகத்தை ஏற்படுத்த மாட்டான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அப்போடைய நம்முடைய துஆ எல்லா விஷயத்திலையும் நபிமார்களுடைய வரலாற்றை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. நபி ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு, சிலவங்களுடைய வாழ்க்கை வரலாறு சொல்லியிருப்பாங்க. சில நபிக்கு வந்து வாழ்க்கை வரலாறு சொல்லியிருக்க மாட்டாங்க. யஸர்னு ஒரு நபி இருக்காங்க, அந்த நபிக்கு என்னங்க குடும்பத்துடைய வரலாறுலாம் இருக்காது. ஏன்னா நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய குடும்பத்துடைய வரலாறு பற்றி அல்லாஹ் சொன்னா. ஆனா எல்லாரிடமும் இருந்த ஒரு ஒற்றுமையான ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? துஆ. எல்லா நபிமார்களும் என்ன கேட்டாங்கன்னு வருது, துஆ கேட்டார்கள், அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்தார்கள், தன்னுடைய தவறுகளை நினைத்தும் தான் செய்த தவறுகளை நினைத்தும். அதே போன்று அல்லாஹ் இந்த உலகத்துல அவருடைய வல்லமைக்கு என்னங்க ஆதரவான முறையில எல்லாரும் துஆ கேட்டாங்க. எல்லா நபிமார்களுடைய ஒற்றுமையில எது இருக்குங்க? துஆ இருக்கு. அதனாலதான் மஹ்மூன் ரஷீது பெரிய ஒரு மன்னர் இருந்தாங்க. இந்த மன்னரை சுத்தி பல தோழர்கள் உட்கார்ந்து இருந்தாங்க. ஹஜ்ஜின் தும்னாங்க, அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொன்னாங்க. சுத்தி முத்தி பார்த்தா இரஹமத்துல்லாஹ் சொல்லணும்ல, அல்லாஹ் உங்களுக்கு ரஹமத் செய்யட்டும். ஏன்னா அல்ஹம்துலில்லாஹ் சொன்னா அதுக்கு என்ன சொல்லணுங்க? ஒரு சகோதரர் வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா இரஹமத்துல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு ரஹமத் செய்யட்டும் அப்படின்னு சொல்லணும். ஆனா யாருமே சொல்லல. அப்ப அந்த தோழர்கள்ட்ட கேட்டாங்க, ஏன் நீங்க யாருமே இரஹமத்துல்லாஹ் சொல்லல அப்படின்னு கேட்டாங்க. மன்னரே, உங்களுக்கு போய் அல்லாஹ் ரஹமத் செய்வானாக அப்படின்னு எப்படி நாங்க சொல்ல முடியும்? எல்லாத்தையும் நீங்க பெற்றிருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லும் போது, அல்லாஹ் என் மீது ரஹமத் செய்வதை விட்டு நான் தடுக்கப்படல. அல்லாஹ் என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு சொல்ல முடியாத விஷயங்கள்லாம் இருக்கு, எவ்வளவு பொருளாதாரங்கள் இருந்தாலும் வாழ்க்கையில சொல்ல முடியாத விஷயங்கள்னு என்னுடைய வாழ்க்கையில நிறைய இருக்குது. அதனால எனக்கும் அல்லாஹ் ரஹமத்து செய்யணும்னு நீங்க துஆ கேளுங்க அப்படின்னா. யாருங்க? மன்னர், பெரிய மன்னர். எவ்வளவுதான் பொருளாதாரங்கள் இருந்தாலும், எவ்வளவு பெரிய விஷயங்கள் இருந்தாலும் அவர்கள் கேட்ட அந்த துஆ, எனக்கும் அல்லாஹ் ரஹ்மத் செய்யணும், ஏனென்று சொன்னால் எனக்கும் கபர் இருக்கிறது என்பதாக சொன்னாங்க. இந்த வார்த்தையும் பயன்படுத்த, எனக்கு என்ன இருக்குங்க? கபர் இருக்கு. கபருங்கிறது சாதாரணப்பட்ட விஷயம் அல்ல. கபர் ஒரு மனிதனை விட்டு வைக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு சஹாபி விட்டு வச்சிருக்கணும். ஆனா அந்த சஹாபி விட்டு வைக்கிறேன்னு மிகப்பெரிய ஒரு வரலாறு இருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. வந்து யா ரசூலுல்லாஹ், இப்போது அற்புதமான ஒரு மனிதர், உங்களுடைய தோழர்களில் அற்புதமான ஒரு தோழர் இப்போது மௌத்தாக போகிறார். அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அல்லாஹ்விடத்தில் எப்படிப்பட்டவர் தெரியுமா? விண்ணுலகத்தில் எப்படிப்பட்டவர் தெரியுமா? மலக்குகளுக்கு மத்தியில் பெருமிதம் பாராட்டப்படுபவர். அதே போன்று அர்ஷை நடுநடுங்குகிறது இவருடைய மௌத்தை பார்த்து. அர்ஷெல்லாம் நடுநடுங்கிற ஒரு சஹாபி இப்போது இறந்து போறாங்க அப்படின்னு சொல்லப்படும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுத்தி முத்தி பார்க்கறாங்க. பார்க்கும்போது சஅத் இப்னு முஆத் அப்படிங்கிற ஒரு சஹாபி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மௌத்தாகிறாங்க. இன்னா இலைஹி ராஜிஊன். அவங்க எடுக்கிறாங்க. எடுத்துட்டு அவங்கள குளிப்பாட்டி அவங்கள அடக்கம் செய்வதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு போறாங்க. கொண்டு போறத பார்த்து சஹாபாக்கள் ஆச்சரியத்தோட பார்க்கறாங்க. ஏன்னா தன்னாடுவதை போன்ற ஒரு திசையில போறாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், எந்த ஒரு கூட்ட நெரிசலும் இல்லையே, ஆனா நீங்கள் தள்ளாடுவதை போன்று இருக்கிறீங்களே அப்படின்னு சொன்னாங்க. நான் பார்ப்பதை நீங்கள் பார்த்து விட்டால் இப்படி பேச மாட்டீர்கள். இவருடைய இந்த ஜனாசாவை குளிப்பாட்டுவதற்கும் இவருடைய ஜனாசாவிலும் 70,000 மலக்குமார்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு போறாங்க. கொண்டு போய் அந்த கபருடைய இதுல வைக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். வச்சு முடிச்சிட்டு நீண்ட நேரமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்திக்பார் செய்றாங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 அஸ்தக்ஃபிருல்லாஹ்ங்கற வார்த்தைக்கு எவ்வளவு விதமான பவர் இருக்கிறது, எவ்வளவு விதமான சக்தி இருக்கிறது தெரியுமா? அந்த இஸ்திக்பார ஓதுறாங்க. ஓதும்போது சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, என்ன ஒரு வினோதமான காட்சி, உங்களிடத்துல இது மாதிரி நாங்க பார்த்தது இல்லையே, நீண்ட நேரமா நின்று இந்த கபருக்கு இஸ்திக்பார் செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு கேட்டாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கபர் ஒரு மனிதனை விட்டு வைக்க வேண்டும் என்று இருந்திருந்தால் சஅத் இப்னு முஆதை விட்டு வைத்திருக்க வேண்டும். ஆனா சஅத் இப்னு முஆதை விட்டு வைக்கவில்லை. கபர் வைத்ததுமே ஒரு நெருக்கிட்டு விட்டுச்சான். எப்படிங்க? விலாயினோடு சேர்த்து ஒரு நெருக்கி விட்டு விட்டதா. எப்படிப்பட்ட சஹாபி இவங்க?
தன்னுடைய வாழ்க்கையில அனுதினமும் 5 வக்துகளை தொழுது ஹஜ்ஜை நிறைவேற்றி நோன்புகளுடைய கடமைகளுடைய விஷயங்களை செஞ்சு தன்னுடைய குடும்பத்தார்களுடைய விஷயத்துல நேர்மையான முறையில் நடந்து என்னங்க பொருளாதாரத்தினுடைய விஷயத்துல ஹலாலான முறையில சாப்பிட்டு அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வுடைய அரிசியை நடுநடுங்கிற மலக்குகளுக்கு மத்தியில பிரபல்யமாக பேசப்பட்ட ஒரு சஹாபிக்கே அந்த கபரு இப்படி பண்ணிருக்கு அப்படின்னா அப்ப நம்முடைய நிலைமைகளை நினைத்து பார்க்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கபருக்கு அருகாமையிலே செல்கிறார்கள். அற்புதமான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கபரை பார்த்து விட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீண்ட நேரமாக அந்த இடத்துல என்ன பண்றாங்க, அதாவது ஒரு பச்சை பேரித்தம்பழத்தினுடைய பச்சை இலையை எடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊண்டி வைக்கிறாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, என்ன இதுவும் ஒரு வினோதமான காட்சி, இந்த இடத்துல 2 நபர்கள் வேதனை செய்யப்படுறாங்க, பெரும் குற்றத்திற்காக அல்ல, சிறு குற்றத்திற்காக தான் வேதனை பண்றாங்க. அவங்க செஞ்ச அந்த குற்றம் என்ன அப்படின்னா சிறுநீர் கழித்து விட்டு சரியாக சுத்தம் செய்யவில்லை. ஒரு நபர், இன்னொரு நபர் புறம் பேசிய எப்போதுமே புறம் பேசிக் கொண்டிருப்பார். அந்த 2 நபர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வேதனைன்னு சொன்னார். அப்ப கபருங்கிறது சாதாரணப்பட்ட விஷயம் இல்ல. அதனால தான் மாமூன் ரஷீத் அவர்கள் சொன்ன வார்த்தை, கபரு எனக்கும் உண்டு, அதனால அல்லாஹ்விடத்தில் நான் தேவையாகாமல் இல்லை, அல்லாஹ்வுடைய ரஹமத் எனக்கு வேண்டும் என்பதாக கேட்டார்கள். துஆவில் யாரும் யாரையும் சளைத்தவர்கள் அல்ல, யாருடைய துஆவாவது அல்லாஹ் கபூல் செய்வான். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு மதீனாவிலிருந்து என்னங்க உம்ராவுக்கு போறாங்க. உம்ராவோட பல வகை இருக்குது. என்னங்க நம்ம ஊர்ல இருந்து நம்ம இந்தியாவிலிருந்து ஆசிய கண்டத்திலிருந்து போனோம்னா யலம்லம் அப்படிங்கிற மீகாத், அங்க போயிட்டு நம்ம அங்க இருந்து ஒரு உம்ரா வைக்கணும்னா நிறைய மீகாத் இருக்கு சரிங்களா. குஹரானாங்கிற மீகாத்து, அதே மாதிரி என்னங்க தாயிஃப்ல இருக்கக்கூடிய கருணுல் மனாசிர் அப்படிங்கிற மீகாத்து, ஆயிஷா பள்ளி மஸ்ஜித் ஆயிஷா அது ஒரு மீகாத்து, அதுக்கடுத்து நிறைய மீகாத்து இருக்குது, ஜுஹ்ஃபா அப்படிங்கிற மீகாத்து. ஆனா மதீனாவிலிருந்து ஒரு உம்ரா செய்ய வேண்டும் என்று சொன்னார், மதீனாவிலிருந்து வந்து இங்க உம்ரா செய்யணும்னா துல்ஹுலைஃபா அப்படிங்கிற அந்த ஒரு மீகாத் இருக்குது, அந்த மீகாத்தை கடந்து தான் உம்ரா செய்யணும். உம்ரா செய்வதற்கு முன்னாடி உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் யா ரசூலல்லாஹ் உம்ரா செய்யறதுக்காக போறேன்னு சொல்லும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, யா உகை லா தன்சானி ஃபீ துஆஇக, யா உமரே துஆவுல என்ன மறந்துறாரு, என்னங்க லா தன்சானி ஃபீ துஆஇக, உன்னுடைய துஆவில என்ன மறந்துறாத அப்படின்னு சொன்னாங்க. யாருங்க? அதாவது மனித படைப்புகளுக்கெல்லாம் தலைவர், சையதுல் முர்சலின் நபிமார்களுக்கெல்லாம் தலைவர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார்கிட்ட துஆவை கேட்டாங்க? உமர் அவங்கள்ட்ட கேட்டாங்க. அப்ப துஆவிற்கு துஆ யாரும் சளைத்தவர்கள் இல்ல. நாம் செய்யக்கூடிய அந்த துஆ பிறருடைய கையை பிடித்து முசாஃபா செய்யணும், துஆ செய்யணும்னு சொல்றோம், அது சாதாரண வார்த்தை அல்ல. ஏதோ ஒரு நேரம் நமக்காக உட்கார்ந்து துஆ கேட்கும்போது அவர்களுடைய துஆவில் நம்முடைய துஆவையும் சேர்த்து கொண்டார்கள் என்று சொன்னார் நிச்சயம் அல்லாஹ் கபூலாக்குவான். ஒரு சகோதரருக்காக கேட்கக்கூடிய துஆ எப்போதும் வீணாகாது. அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, உங்களுடைய பெற்றோர்களுக்காக துஆ செய்வீங்கன்னா சகோதரர்களுக்காக துஆ செய்யுங்க. உங்களுடைய சகோதரர்களுடைய தேவைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று நீங்க துஆ கேட்டால் அதுக்கு ஆமீன் சொல்றதுக்காக மலக்கு அல்லாஹ் ஏற்படுத்துறான். அப்ப முதல்ல அல்லாஹ் தஆலா அந்த சகோதரர்களுக்கு துஆ கேட்டதனால இவருடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய விஷயத்தை அல்லாஹ் தஆலா கஷ்டங்களை எல்லாத்தையும் நிவர்த்தி செஞ்சுட்டு அவருடைய வாழ்க்கையில அல்லாஹ் பரக்கத் செய்யலாம். அப்ப நம்முடைய துஆங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. அதனால தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய துஆவில் வந்தவன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த காபத்துல்லா கட்டி முடிச்சிட்டு காபால இருக்கிறதுங்கிறது பெரிய பாக்கியம், காபத்துல்லா பார்க்கிறதுங்கிறது பெரிய பாக்கியம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 2 விஷயத்தை நீங்க பார்க்கிறது பெரிய நன்மைன்னு சொன்னாங்க. ஒண்ணு காபத்துல்லாஹ பார்க்கிறது, இரண்டாவது என்னங்க தாய் தந்தையரை பார்க்கிறது. எந்த உறவையும் பத்தி சொல்லல, தாய் தந்தையரை பார்க்கிறதே உங்களுக்கு நன்மை, அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கிறதே நன்மை. அதனால தான் அல்லாஹ் தஆலா வஸைனல் இன்சான பிவாலிதைஹி இஹ்சானா, எந்த உறவுக்கு சொல்ல, மாமனுக்கு சொல்லல, மச்சானுக்கு சொல்லல, அண்ணனுக்கு சொல்லல, தம்பிக்கு சொல்லல, தன்னுடைய தாய் தந்தையரை நீங்கள் நல்ல முறையில பார்த்துக்குங்க. அவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா? நீங்க சின்ன பிள்ளைகளா இருக்கும் போது உங்களை எறும்பு கடிக்காம உங்களுக்கு எதுவும் ஆகாம உங்களை நல்ல முறையில பார்த்துக்கிட்டாங்களே அவங்களுக்கு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஒரு துஆவே கற்றுத்தரான். ரப்பனா ரப்பி ரஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, யா அல்லாஹ் நாங்கள் சிறார்களாக இருந்தபோது நான் எங்களின் மீது எப்படி இரக்கம் காட்டினார்களோ அதே போன்று அவர்கள் மீது இரக்கம் காட்டுவாயாக அப்படின்ற அந்த துஆவை அல்லாஹ் கற்றுத்தரான். அப்ப
அப்படிப்பட்ட தாய் தந்தையர்களுக்காக என்ன பண்ணணும்? துஆ செய்யணும். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த காபத்துல்லாஹை கட்டி முடிச்சிட்டு, யா அல்லாஹ் இந்த ஊரிலே எனக்கு பின்னால் ஒரு நபியை வரவைப்பாயாக அப்படின்னு சொல்லி துஆ கேட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 3000 வருஷம். எத்தனை வருஷங்க? ஒரு கிட்டத்தட்ட 300 வருடம். 300 வருடத்திற்கு பிறகு யார் வர்றாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக வந்தாங்க. அப்ப யாருடைய துஆல வந்தாங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய துஆல வந்தாங்க. அதனால்தான் துஆவுல அதிகமாக நம் தொழுகை முடித்து விட்டாலும் நிறைய துஆவிலே முதன்மையாக கேட்கக்கூடிய விஷயம் தம் பாவ மன்னிப்பை பத்தி கேட்கணும். அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லணும், இஸ்திக்ஃபார் சொல்லணும், இஸ்திக்ஃபார் அதிகமா ஓதணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை முடிச்சிட்டாங்க அப்படின்னா மும்முறை இஸ்திக்ஃபார் செய்வார்கள். அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 மும்முறை துஆ செய்வாங்க. அதுக்கு அடுத்து அவங்களுடைய துஆவுல ஆயிஷா அவங்க சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு வக்துக்கு பின்னாலும் கபருடைய அதாபை பற்றி துஆ கேட்டாங்க. கபருடைய அதாபை பற்றி துஆ கேட்காமல் இருந்ததே கிடையாது. அப்ப எல்லா காலகட்டத்திலையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்திக்ஃபார் செய்வாங்க. என்னங்க? கபருடைய அதாபை பற்றி கேட்பாங்க. அதனால தான் ஒரு கட்டத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கபூர்ல நடக்கிறத மட்டும் யாராவது பார்த்துட்டாங்க அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்லட்டுமான்னு கேட்டாங்க. அந்த சப்தம் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? அதை நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நான் விளக்கி கொடுக்கட்டுமா? அப்படி ஒரு கால் நான் விளக்கி கொடுத்து விட்டால், நான் சொல்லி காட்டி விட்டால் யாரும் புதைக்க மாட்டீர்கள் அப்படின்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் அப்படி அப்படியே போட்டுட்டு எல்லாம் போயிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு கடுமையான மிக கொடூரமான ஒரு விஷயங்கள்லாம் இந்த கபர்ல இருக்குது. அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாபின் கபர், கபருடைய அதாபிலிருந்து என்னை பாதுகாப்பாயாக என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டாங்க. அப்ப அதிகமாக கபருடைய அதாப், அதே போன்று இந்த இஸ்திக்ஃபாரையும் அதிகமாக செய்யணும். அதனால தான் அல்லாஹ் தஆலா அல் முஸ்தக்ஃபீரீன பில் அஸ்ஹார் அப்படின்னு சொல்றோம். இந்த சஹருடைய நேரம் வருது இல்ல, அஸ்ஹார்னு சொன்னா சஹருடைய நேரம். அந்த சஹருடைய நேரத்தில் பிரத்யேகமான முறையில சிலர்கள் இஸ்திக்ஃபார் செய்வாங்க அப்படின்னா அவங்க அல்லாஹ் இடத்துல பாவ மன்னிப்பை மட்டும் நோக்கமாக வைத்து அல்லாஹ் இடத்துல இஸ்திக்ஃபார் செய்யறாங்க. அவங்களுடைய இஸ்திக்ஃபார் கண்டிப்பாக மன்னிக்கப்படும். ஏனென்று சொன்னா அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்றா, குல் நபியே நீங்க சொல்லுங்க, யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹமத்திலிருந்து நீங்கள் நிராசாகிவிட வேண்டாம் வரம்பு மீறி பாவம் செய்தவர்களே. அல்லாஹ் தாரத்தை முதல் இப்படி தான் சொல்றான். எப்படி? யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், வரம்பு மீறி பாவம் செய்தவர்களே, வரம்பு மீறி பாவம் செய்தவர்களே, என்னுடைய அடியார்களே, அல்லாஹ்வுடைய ரஹமத்தை விட்டு நீங்கள் நிராசாகி விட வேண்டாம். இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ, இது இந்த உம்மத்திற்கு கிடைத்த ஆகச் சிறந்த ஒரு கிஃப்ட், ஆகச் சிறந்த ஒரு கிஃப்டான ஒரு வார்த்தை என்பதாக சொல்கிறார். அல்லாஹ் தஆலா எல்லா பாவத்தையும் மன்னிப்பான். அல்லாஹ் தஆலா எல்லா பாவத்தையும் மன்னிச்சிடுவான். ஷிர்க்கை தவிர, இணை வைத்தலை தவிர பாக்கி எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிடுவான். இப்ப நம்ம கேட்கணும், அல்லாஹ் இடத்துல என்ன பண்ணணும்? துஆ கேட்கணும். நம்ம என்ன பண்ணணும்? நிறைய துஆ கேட்கணும். துஆ கேட்குறோம், அல்ஹம்துலில்லாஹ். சிலவங்களை நம்ம சந்திக்க போகும்போது என்ன பண்ணணும்? அவங்களுக்காக துஆ செய்யணும். அந்த துஆவில் என்ன பண்ணிடக்கூடாது? அவங்கள என்னங்க சிலவங்களுக்கு பேச்சு கொடுத்து என்ன பண்ணிடுவாங்க? நோவினை உண்டாக்கிறோம். அந்த மாதிரி நம்ம செஞ்சிடக்கூடாது. ஆனா அல்லாஹ் தஆலா எதிலுமே தான் வெட்கப்பட மாட்டோம் என்பதாக சொல்றான். இன்னல்லாஹ லா யஸ்தஹி, அல்லாஹ் ஒருபோதும் வெட்கப்பட மாட்டான். ஒரே ஒரு விஷயத்துக்கு தவிர, ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் அல்லாஹ் வெட்கப்படுவதாக சொல்றான். அது என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதாவது அவங்க இடத்துல போய் சந்திக்க போனால், தாவத்துக்கு போனா, இது திருக்குர்ஆன்ல வருது, தாவத்துக்கு போனா சிலவங்க என்ன பண்ணிடுறாங்க? உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெட்கப்படுறாங்க. நீங்க எந்திரிச்சு போங்க அப்படின்னு சொல்றதுக்கு என்ன பண்றாங்க? வெட்கப்படுவார்கள். அதனால் அவர்கள் வெட்கப்படுவார்கள். ஆனா அல்லாஹ் வெட்கப்பட மாட்டோம்னு சொல்றாங்க. ஆனா அப்படிப்பட்ட அல்லாஹ் ஒரு இடத்துல வெட்கப்படுறான். என்னங்க? நிறைய இடங்கள்ல திருக்குர்ஆன்ல வெட்கப்பட மாட்டேன், எந்த விஷயத்திலும் வெட்கப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் ஒரே ஒரு விஷயத்தில் வெட்கப்படுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்ன விஷயம்னா, யார் அல்லாஹ் இடத்துல துஆவுக்கு கையேந்தி விட்டார்களோ, இப்படி கையேந்திட்டாங்களோ, அவங்கள வெறும் கையாக இப்படி ஆக்கிறதுக்கு அல்லாஹ் என்ன பண்றானா? வெட்கப்படுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப இந்த புனிதமான இந்த லைலத்துல் கத்ர், நம்முடைய அற்புதமான ஒரு லைலத்துல் கத்ருடைய இரவை நாம் அடைந்திருக்கிறோம். ஆயிஷா அவங்க கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், புனிதமான இந்த லைலத்துல் கத்ரை நாங்கள் அடைந்து விட்டால் என்ன துஆவை ஓத வேண்டும் அப்படின்னு கேட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க. அல்லாஹும்ம சொல்லுங்க, அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னா யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ். இது நம்ம எக்ஸ்ட்ராவா சேர்த்துக்கிறது. அப்ப
அல்லாஹும்ம இன்னக அஃபூன், யா அல்லாஹ் நிச்சயமாக துஹிப்புல் அஃபுவ, நீ என்னத்தை விரும்புற? மன்னிப்பை விரும்பக்கூடியவனாக இருக்கிறாய். ஃபஅஃபு அன்னா, என்னை மன்னிப்பாயாக. மன்னிப்பை மட்டும் பிரத்யேகமாக வைத்து கேட்கக்கூடிய அற்புதமான ஒரு இரவு தான் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு. இந்த லைலத்துல் கத்ரை நாம் வீணாக்கி விடக்கூடாது. அதிகமாக துஆவை கேட்க வேண்டும், அதிகமான முறையிலே இபாதத்து செய்ய வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதாவது தஸ்பீஹினுடைய தொழுகை, இந்த தஸ்பீஹினுடைய தொழுகை என்ன பண்ணுங்க, நீங்க வாரத்தில் ஒரு தடவையாவது தொழுவுங்க, அல்லது மாதத்தில் ஒரு முறையாவது தொழுங்க, அல்லது வருடத்தில் ஒரு முறையாவது தொழுவுங்கன்னாங்க. அப்ப நம்ம இன்ஷா அல்லாஹ் அந்த தஸ்பீஹினுடைய தொழுகையை நம்ம தொழுகணும். அதே மாதிரி என்னங்க, அது ஒரு இமாம் ஜமாத்தோடு தொழுதோம்னு சொன்னால் அது ஒரு சிறப்பிற்குரிய ஒரு விஷயமாக இருக்கும். ஏனென்று சொன்னால் கூட்டாக செய்யப்படக்கூடிய விஷயத்துல அல்லாஹ் பரக்கத் செய்யும். தனியாக ஒருவர் செய்யக்கூடிய அமலுக்கும் கூட்டாக சேர்ந்து செய்வதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இப்போ தனியாக தொழுதோம்னா என்னங்க, அது 27 மடங்கு எனக்கு கிடைக்காது. ஜமாத்தோட தொழுதாதான் அது 27 மடங்கு. அதே மாதிரி இந்த தொழுகையில் நம்ம ஜமாத்தோட தொழுதோம்னு சொன்னால் நிச்சயமாக நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்கும். நம்மளால பல ஹாஜத்துகள் இருக்கும், பல நேர்ச்சிகள் இருக்கும், நம்மளுடைய தேவைகள் இருக்கும். அல்லாஹ் இடத்துல முறையிடணும். ஒரு மனிதனுக்கு ஆக சிறந்த நாள், ஒரு சிறப்பிற்குரிய நாள் எது தெரியுங்களா? அவன் மௌத்தாகக்கூடிய நாளிலே தன்னை விரைந்து கொண்டு போக வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த நாள் தான் அல்லாஹ்விடத்திலே, அதாவது ஒரு சிறப்பிற்குரிய நேரமும் கூட, அவனுடைய வாழ்க்கையிலே சிறந்த நாளும் கூட. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நல்ல மையத்தாக இருந்தால் என்னை விரைந்து கொண்டு போ அப்படின்னு சொல்லும். அப்ப அந்த விரைந்து கொண்டு போ அப்படின்னு சொல்றதுக்கு மத்தியில இன்னொரு ஒரு மையத்தும் சொல்லுமா, என்னை எங்க கொண்டு போறீங்க? கெட்ட அமல்களை செய்தவர்கள் என்னங்க சொல்லக்கூடிய வார்த்தை, என்னை எங்கே கொண்டு போகிறீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்குமா. அப்ப அந்த நாள் அந்த மையத்திற்கு சிறந்த நாளாக அமையும். அப்ப அந்த நாளுக்காகத்தான் ஒவ்வொருத்தவங்களும் நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இந்த இன்மைங்கிறது இந்த உலகத்துல நம்மளுடைய முன்னோர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா வந்தோடனே நம்மளுக்கு என்ன பண்ணாங்க, ஒரு துணி எடுத்து கொடுத்தாங்க. இந்த துணியை நம்முடைய முன்னோர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வெள்ளை துணியா வச்சு என்ன பண்ணிடுவாங்க, தலப்பாவை கட்டி எந்நேரமும் தலப்பாவோட வச்சிருப்பாங்க. ஏன்? நம்முடைய 50 வருடத்திற்கு பின்னால் 50 வயதுக்கு பின்னால் எப்போது வேண்டாலும் நம்மளுக்கு மௌத்து வரலாம். எப்ப கட்டவங்க இளைஞனாக இருக்கும் போது நம்மளுடைய முன்னோர்கள் கட்டினாங்க, கட்டி வச்சாங்க. இதுதான் என்னுடைய கஃன் துணி என்று முடிவு செய்தார். ஏன்னா அந்த கஃன் துணிக்காக யார்கிட்டையும் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, போய் நம்ம நின்றக்கூடாது, யாரும் நமக்கு கொடுத்துடக்கூடாதுன்னு சொல்லி அந்த கஃன் துணியை போன்று தன்னுடைய தலையில் கட்டியவர்கள் நம்முடைய முன்னோர்கள். அவங்களை போன்ற இன்னைக்கு நம்ம விஷயத்துல, நம்ம பிள்ளைகளுடைய விஷயத்துல நம்ம எதிர்பார்க்கிறோம். ஏன் இப்படி பிள்ளைங்கள்லாம் இந்த மாதிரி இல்லை, இந்த மாதிரி உண்டான சூழ்நிலைகள் இருக்காங்களே, ஒழுக்க நெறிமுறைகளை பிள்ளைகள் கற்றுக்கொள்வது கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம். நம்மளாம் நம்மளுடைய காலகட்டத்தில் நம்மளெல்லாம் எப்படி வளர்த்தாங்க, நம்மளுடைய தாய் தந்தைகள்லாம் நம்மளை எவ்வளோ ஒழுக்கமான முறையில் அழகான முறையில் நம்ம வளர்த்தாங்க. ஒரு தப்பு செஞ்சாலும் இது நல்லது, இது கெட்டது, இப்படி செய்யக்கூடாது, போகக்கூடாது, இது வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் தப்பு எது சரி எது என்று திருத்தி நமக்கே திருத்தம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம்ம உட்காந்துருக்கோம். என்னங்க, நம்ம தப்புன்னு சொன்னோம்னா இது தப்பு இல்லை, இதுதான் தப்பு, இதுதான் சரின்னு நம்மளுடைய பிள்ளைகள் எதிர்த்து பேசி அந்த என்னங்க சரியை, அதாவது தவறான விஷயத்தை சரி என்று வாதிடக்கூடிய காலகட்டத்தில் நம்ம அமர்ந்திருக்கோம். பிள்ளைகளுக்கு மார்க்க நெறிமுறைகளை நம்ம கற்றுக் கொடுக்கணும், மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை பற்றியும் என்னுடைய குடும்பத்தார்களை பற்றியும் கற்றுக் கொடுங்கன்னு சொன்னாங்க. நான் யாரு, என்னுடைய குடும்பம் யாரு, என்னுடைய பிள்ளைகள் யாரு, என்னுடைய குடும்பத்தை பத்தி உங்களுடைய சமுதாயத்துல சொல்லுங்க, உங்களுடைய சந்ததிகள்கிட்ட சொல்லுங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி நம்மளுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அது போன்ற ஒரு வாழ்க்கையை நம்ம அமைத்துக்கிறணும். இது ஒரு அற்புதமான நாள். இந்த அற்புதமான நாட்களிலே அதிகமான முறையில் அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் தருவானாக. வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ்